நாம சத்தியத்தை விளங்கி படிக்க வேண்டும் என்று சொன்னால், காசா மந்திரி நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறார். அவர் முதலாவது ஆழமாய் வாசிக்கிறார். தெளிவாக வாசிக்கிறார். புரிந்து கொள்ளுவதற்காக வாசிக்கிறார். இவ்வளவு வாசிச்சுட்டு, இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? என்ற ஒரு கேள்வி அவருக்கு வருகிறது. பார்த்தீங்களா? கண்மூடித்தனமாய் வேதத்தை வாசிப்பதல்ல. ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கு காசா மந்திரி கேள்வி கேட்கிறார். கேள்வி எழும்புகிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவேளை இதை எழுதிய ஏசாயா அவரை பத்தியே சொல்லப்பட்டிருக்கா? இல்ல வேற யாராச்சும் பத்தி சொல்லப்பட்டிருக்கா? என்ற ஒரு கேள்வியோடு அவர் நிற்கிறார். சரியான கேள்வி. இயேசு கிறிஸ்துவை பற்றி யாருமே கேள்விப்படாம, இயேசுனா யாருன்னே தெரியாத ஒருத்தர் வாசிச்சாருன்னா, அவருக்கு இந்த கேள்வி எழுவது சாதாரணமான ஒன்று. யார பத்தி இருக்கும்? அங்கு பிலிப்பை குறித்து வாசிக்கிறோம். இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்ன்னு பார்க்கிறோம். அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்துல காசா மந்திரி ஞானஸ்நானம் பெறுகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆத்தும ஆதாய பணிக்கான ஒரு அருமையான சித்திரம். நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்கிறது. வசனம் வாசிக்கப்படுகிறது. கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கான பதில் தரப்படுகிறது. அங்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அங்கு அவர் கண்மூடித்தனமாய் விசுவாசிக்கவில்லை. அவர் சிந்திக்கிறார், செயல்படுகிறார்.